அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, மேலும் 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாமல்ல சிவபெருமானும் நின்ற நாராயணமூர்த்தியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். அதாவது 2023 ஒரு அளவுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். 12 ராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்களை, அதாவது பொருளாதார நிலையில் சில தாக்கங்கள் இருந்துச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தற்போது நம்ம வந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு. இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த 1/1/2024 ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், பெருமாளுக்கு மிக உகந்த நாள்னு கூட சொல்லலாம். அப்போ சந்திரனுடைய நாளில் சரியாக ஆங்கில புத்தாண்டு நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். தமிழ் வருட பிறப்பு மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே இரவு 12 மணி 12 ஆச்சுன்னா ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வந்துடும். ஸோ அப்போ ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனை வர டைம் பார்த்திங்கன்னா லக்னம் என்ன லக்னமாக வருதுன்னா கன்னியா லக்னமாக வருகிறது. கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா புதன் தான் கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆங்கில புத்தாண்டை சில பேர் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% சூரிய உதயம் ஆகிட்டால் தான் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி எதிர்பார்க்குற லக்னம் பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு லக்னம் வருது. மேக்ஸிமம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம் புத்தாண்டை கொண்டாடுவது மிகப்பெரிய சிறப்பு. அன்று சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே கோவில் வழிபாடுகளெல்லாம் பின்பற்றுறோம். ஸோ தனுசு லக்னம் ப்ளஸ் 12 மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம், முதல் குரு, இதனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதே போல் லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னம், அதாவது கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் போது லக்னத்திலே கேது பகவான் வந்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் அன்றைய நாளாக செயல்படுகிறது. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ இங்கேயும் கேது பகவானும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வருடத்தில் மிகப்பெரிய முக்கிய கிரகங்களான புதன் மற்றும் குரு, கேது, இந்த கிரகங்களின் நினைவுகள் தான் செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த வருடம் நகரப்போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 1/1/2024 ஆரம்பிக்கிற இந்த வருடத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக பார்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு இந்த வருடத்தின் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, மேசம் முதல் மீனம் வரை நம்மளுடைய 12 ராசி நேயர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த மாதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் இறுதி வரையும் மேச ராசியில் தான் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசிக்கும் நுழைவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் உதயமாகிறார். ஆரம்பத்தின் முதல் நாளே சிம்மத்தில் தான் சந்திர பகவான் இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவானும்
விருச்சகத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக தனுசில் சூரியன் செவ்வாய், மிகப்பெரிய ராஜ கிரகமான சூரியனும் செவ்வாயும் இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான 9ஆம் இடத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக காலபுருஷ ராசியின் மிகப்பெரிய கிரகமான சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்து 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், அவர் தான் தொழிற்ஸ்தானாதிபதி, அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ அந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில். அதாவது கிட்டத்தட்ட 2024 முழுவதுமே கும்பத்தில் தான் சனி பகவான் இருப்பார். அதேபோல் ராகு பகவான் காலபுருஷ ராசியான 12ஆம் ராசி மீன ராசியாக வருகிறது. அந்த மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு தன்மைகள். இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதனை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை கணித்து உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா, போன வருடமாக 2023 கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் இடவிட்டு இடம் மாறினார்கள். அதாவது குரு பகவானும் பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். 2023 மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் போன வருஷம் 2023 அக்டோபர் மாதம் இறுதியில் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியில் ராகு பகவான் மேசத்திலேருந்து மீனத்துக்கும், அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாமிலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆனாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், அதாவது வருட கோள்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது ராகு கேது பகவான் 2 கிரகங்களாகவும், குரு பகவான் ஒரு கிரகம், அடுத்து சனி பகவான் ஒரு கிரகம். இவங்க 4 பேர் தான் ஒரு வருடத்தை மாற்றத்தை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதே அந்தந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க. ஸோ குரு பகவானை தவிர்த்து மற்ற வருட கோள்கள் எதுவும் பயிற்சியாகவில்லை. சூரிய பகவான் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கிறது. சுக்கிர பகவான் அதே போல் மாத கிரகங்கள், செவ்வாய் மாத கிரகங்கள் தான். சந்திரன் நாட்கள், புதனும் மாத கிரகங்கள். இந்த நாட்கள் கிரகங்கள் மாத கிரகங்களால் சில மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனால் இந்த வருட கோள்கள் மாற்றம் அடையும்போது தான் நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்படா குரு பயிற்சி நடக்கும், குரு பயிற்சி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமே, குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, என்ன பண்ண போகிறாரோ, நமக்கு என்ன ஒரு நன்மையை செய்ய போகிறாரா இல்லை வேறு தீமையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சி தான். இதில் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க யார், அவங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுடைய கர்மா செயல்பாடுகளில் உள்ள தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பார். ஆனால் அவர் ஒரு பாடத்தை கொடுத்தாருன்னா, பாடம் புகற்றினார்னா அதில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். அது தீமையை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா மனசில் வருத்தம் தான். ஸோ ஆனால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார், அதான் உண்மை. ஸோ இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதே போல் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள், அதாவது நீர்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு. ஸோ அதே போல் கடல் சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் சார்ந்த, அதாவது கடல் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த பகுதிகளுக்கு செல்லுபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணங்களை, ஆன்மீக செயல்பாடுகளை மிக கவனமாக கரெக்டாக செய்கிறார்களோ
அவர்களுக்கு கேது பகவானால் ஏற்படுகின்ற தடைகள் விலகி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உறுதியாக அமையும். ஓகேவா? அதனால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் வாங்க. கடகராசி நேர்கள் 2024 என்னென்ன நன்மைகளை அடையப் போகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசியிலேயே மிக மென்மையான தாய் உள்ளம் கொண்ட, அதாவது மிக அன்பினால் மட்டுமே ஈர்க்கப்படக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா கடகராசி தான் முதன்மைய ராசி. தன்னுடைய மனசை இளைய மனசாக வச்சுருப்பாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா இவங்க மட்டுமே ஒரு சிறு சிறு சேட்டைகள் செய்வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு அன்பை மட்டுமே எதிர்பார்த்து நகர்த்துவாங்க தன்னுடைய வாழ்க்கையில். அது அம்மா கிட்டனாலும் சரி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்டனாலும் சரி, அல்லது நண்பர்கள்கிட்டனாலும் சரி, இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக அன்பு தான் இருக்கும். ஆனால் அந்த அன்பு இவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியசாலின்னு கூட சொல்லலாம். ஆனால் கிடைப்பது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா இவங்க மற்றவங்கள்ட்ட காண்ற அன்பு அந்த எதிர்பார்ட்டிலிருந்து இவங்க எதிர்பார்க்குற ஆண்கிட்ட கிடைப்பது ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன் சாமி எனக்கு மட்டும் இந்த அன்பு கிடைக்க மாட்டேங்கி, உண்மையான அன்பை நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ராசியில் கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க இருப்பாங்க. அதே போல் இந்த கடகராசிக்காரங்களுடைய அம்மா தாயாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க இயல்பாகவே நிறைய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. நல்ல ஒரு உண்மையான ஒரு பாசத்தோடு இருக்கிற செயல்பாடுகள் இருந்தாலும் அவங்களுக்கு சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடகராசிக்காரர்களின் தாயாருக்கும் உண்டு. இவங்களாம் வாண்டடாக போய் ஒரு அன்புங்கிற ஒரு இயக்கத்துக்காண்டி மாட்டிக்கிடுவாங்க. அது சகோதர சகோதரிகிட்ட கூட மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த தாய் உள்ளம் கொண்ட நமது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024 என்ன நன்மையை கொடுக்க போகுது? ஏற்கனவே கடந்த ஒரு வருட காலமாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், எந்த இடத்துலையுமே பேச முடியல, தன்னுடைய பேச்சாற்றலை வெளிக்காட்ட முடியல, தன்னுடைய செயல்பாடை வெளிக்காட்ட முடியல அப்படின்னு நினச்சிக்கிருக்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்கப் போகிறது. அதாவது இந்த வருடம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 10இல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அப்போ வேலை நிமித்தமான செயல்பாடில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கங்கள், மிகப்பெரிய ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் இருந்து வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2024 மே மாதம் ஆரம்பம் வரையும் இருக்க தான் செய்யும். அப்போ இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் சிறு சிறு தடங்கல்களும் சிறு சிறு பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்து வந்தாலும் மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், மன மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் உறுதியாக ஏற்படுகிறது. மன மகிழ்ச்சிகள் என்ன சாமி, அது என்னென்ன மகிழ்ச்சிகள் நான் அடைய போகிறேன் எனக்கு கொஞ்சமாக சொல்லுங்கள், ஏன்னா மன மகிழ்ச்சியை நான் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் 2024 மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். லாபஸ்தானம் உங்களுக்கு, நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்க அல்லது ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொழிலில் ஒரு லாபத்தை எதிர்பார்த்து நீங்கள் முதலீடு செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த லாபங்கள் உங்களுக்கு கையில் சேர்ந்துருக்காது. அப்போ இந்த லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷபராசிக்கு உள்ள நுழைஞ்சனையே உங்களுக்கு உறுதியாக தொழில்ஸ்தானத்தில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உறுதியாக ஏற்படுகிறது. 10க்கு 2ஆம் இடம் குரு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் மாறுவது 11ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல குரு அமர்ந்ததுனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து அவர் 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஸோ 3ஆம் இடத்தை அவர் பார்வையின் மூலமாக இளைய சகோதரர் சகோதரிகள் மூலமாக ஏற்பட்டு வந்த மன அழுத்தங்கள் விலகி உங்களுக்கு அவர்கள் மூலமாக சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே போல் நீங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது ஐடி துறையில் வேலை பார்க்கறதுனாலும் சரி,
அல்லது தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்களாலும் சரி, அவங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்கள் விலகி பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படுகிறது. நம்ம கடக ராசிக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருந்திருக்கும். அந்த தடங்கல்கள் விலகி குழந்தை பாக்கியம் உங்கள் கையில் இந்த வருடம், அதாவது கல்யாணம் முடிஞ்சு குழந்தைக்காக காத்திருக்கும் நமது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகிறது. இப்போ குழந்தை பாக்கியம் இருக்குது சாமி, ஆனால் என் குழந்தையால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல, ஒய்யாமல் ஆஸ்பத்திரி செலவழிச்சிக்கிட்டே இருக்கேன், என் குழந்தைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அது என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நமது கடகராசி கண்பர்களுக்கு உறுதியாக குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அது குலதெய்வ கோயிலே தெரியல அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வருடத்தில் குலதெய்வ கோயிலை கண்டுபிடித்து அதற்கான சரியான வழிபாடு முறையை பின்பற்றக்கூடிய அமைப்பு ஏற்பட போகிறது. கல்யாணத்துக்கு எப்போ சாமி நான் முடிப்பேன்? கல்யாணம் கடகராசிக்கு அமைவது மிகப்பெரிய கடினமாக இருக்குது. அது எனக்கு நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், பொண்ணு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிற நமது கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ஏப்ரல் முடிந்து மே மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுக்கு திருமணத்துக்குரிய முயற்சிகளில் நல்ல லாபங்கள் உண்டு. கல்யாணம் முடிச்சோடனே சந்தோஷம் உண்டு. சந்தோஷம் வருவது போல் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டு. இப்போ உங்கள் மனைவி உங்கள் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க, உங்களுக்கு அதன் மூலமாக பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய போகிறது. உங்களுக்கு கல்யாணம் முடிய போது கணவன் மூலமாக மகிழ்ச்சிகள் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இதுதான் கடகராசிக்கு இந்த 2024 மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை. நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் விலகி சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கள் உங்களுக்குள்ளே சுமூகமாக பேசிக்கொண்டு அதன் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போயிருக்கணும். அப்போ தான் மே மாதத்தில் அந்த நிலையை சரி செய்ய முடியும். உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுக்குவார், உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுடைய நண்பர்களும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய நீங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கீங்க, தொழில் அதிபதியாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மக்கள் உங்களுடைய வியாபாரத்தை புரிந்து உங்கள்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பொறுமை வேணும், நிதானம் வேணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஏப்ரல் இறுதி வரையும் உறுதியாக கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைபிடித்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மே மாதத்திலிருந்து ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுகோள் அமர்ந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் லாக் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துலேருந்து கடகராசிக்காங்க என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு லாக் இருக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் லாக் இருந்திருக்கும். என்னன்னே தெரியல, உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிருக்க கடகராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு லாபங்கள், அந்த முயற்சிக்கான வெற்றிக்குரிய அமைப்பை சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் குரு பகவான். சரி சாமி, இவ்வளோ நன்மைகள் இருக்குது, எந்தெந்த விஷயங்களையும் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, புதிய நண்பர்கள் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்க. ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் புதிய நண்பர்கள் யாராச்சும் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க மூலமாக ஏதாச்சும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க. உங்கள் வேலை, உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்துங்க. அவங்க பேச்சும் கேட்டு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். உங்களுடைய இளைய சகோதரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு சச்சரவுகள், சண்டைகள் வருது, அல்லது ஏதாச்சும் விவாதங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா முடிஞ்ச அளவு விலகி போயிருங்க. அவங்கள்ட்ட போய் விவாதம் பண்ண வேண்டாம். அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்காமல் போய்கிட்டே இருங்க. ஏன்னா எப்போ நீங்கள் அதை விட்டு நகர்ந்து போகிறீங்களோ அப்போ அந்த பிரச்சனை உங்களை பின்தொடர்வதற்கான வாய்ப்பை நிறுத்திவிடும். நீங்கள் அதுக்குள்ளே போய் இறங்கி அதை எப்படியாவது நம்ம தப்பே செய்யலைங்கிறத ப்ரூஃப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது தான் நீங்களே மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப பயங்கரமாக யோசித்து செஞ்சுருவாங்க. நீங்கள் இயல்பாக மனசுக்குள்ள கோவம் இருந்தாலும் நீங்கள் வெளிக்காட்ட மாட்டேன், அதை வெளியே கொண்டு வர தன்மை உங்களுக்கு கிடையாது. அந்த கோவத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்களே அதை சால்வ் பண்ணிவிட்டு விட்டு கொடுத்து போயிடுவீங்க. ஆனால் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி உங்களை லாக் பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்சளவு இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடு, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான செயல்பாடை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா இந்த வருடம்
2024 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், தினமும் அதாவது இந்த வருடம் முழுவதுமே கிட்டத்தட்ட 2024 ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் தினமும் விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றம். அல்லது திங்கட்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு செய்து அருகம்புல் மாலை வாங்கி போட்டு விநாயகரை சுற்றி வலம் வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தடைகளையும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு, ராகுகால வேளையில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் கிரகங்களால் ஏற்படுகின்ற சில தாக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக உறுதியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மனதார வழிபாடு செய்யுங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, 12 ராசிக்காரர்களும் நீ தான் என்னுடைய கதி, நீ என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் மனதார வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற சிறு தாக்கங்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று உறுதியாக குறிப்பிடுகிறேன். வழிபாடு ஒன்றே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்றும் கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சரி பண்ணுங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிடுகிறேன். கால் பண்ணுவதை விட மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஏன்னா கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆன்லைன்லேயும் சரி, நம்ம யூடியூப் மூலமாகவும் சரி, நேரடியாகவும் ஜாதக பலன்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துக்கிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்குரிய கட்டணத்தை சொல்லுவோம். நீங்கள் செலுத்தின பிறகு உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதக சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகள், உங்களுக்கு என்ன கிரக அமைப்புகள் வெற்றியை கொடுக்கும் என்பதையும் மிக துல்லியமாக கணித்து கூறுகிறேன். இந்த 2024 உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நமது கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் பொன்னான வருடமாக இருக்கின்றோம் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.